அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்க போற இந்த பதிவுல, காலபைரவர் வழிபாடு வளர்பிறையில செய்தா என்னென்ன பலன் கிடைக்கும்? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக பைரவர் வழிபாடு என்பது தேய்பிறை அஷ்டமி திதியில தான் பண்ணுவாங்க. தேய்பிறை அஷ்டமி திதியில பண்ணா நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால தேய்பிறை அஷ்டமி பண்ணுவாங்க. நாம பெரும்பாலும் பைரவருடைய வழிபாட தேய்பிறை அஷ்டமி திதியில தான் பார்த்திருப்போம். ஆனால் வளர்பிறை அஷ்டமி திதியிலும் பைரவரை வணங்கினால் நல்பலன்களை பலவற்றை தருவார் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. அது என்னன்றதை பார்ப்போம். அஷ்டமி திதி அப்போ வளர்பிறை அஷ்டமி திதி அப்போ பைரவரை வணங்கினால் நம்மளுடைய வளங்கள், செல்வ வளங்கள் பெருகும் என்பது ஐதீகம். பைரவர் என்பவர் சிவனுடைய மறு அவதாரமாகவே கருதப்படுகிறார். ருத்ரன் என்ற அடைமொழியோடு அழைக்கப்படுபவர் பைரவர். பைரவருடைய வழிபாடு செய்தோமெனால் எதிரிகளுடைய ஏவல், பில்லி, சூனியம் ஆகியவற்றிலிருந்து நாம் விடுபடலாம். தீராத கடன் பிரச்சனையும் தீர்த்து வைப்பவர் பைரவர். அப்படிப்பட்ட பைரவருக்கு நாம் சிறப்பு வழிபாடை வளர்பிறை அஷ்டமி திதி அப்போ செய்தோமேயானால் நல்ல பலன்களை நமக்கு தரக்கூடியவர் பைரவர். பைரவர் அஷ்டோத்திரம், பைரவர் சகஸ்ர நாமாவளி போன்றவற்றை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். துர்க்கை சித்தர் அருளிய பைரவ அஷ்டகம் அதை படித்தோமேயானால் நற்பலன்கள் நமக்கு தருவார் பைரவர் அவர்கள். பொதுவாக சிவன் கோவில்களில் மட்டுமே பைரவர் தென்படுவார். தென் திசை நோக்கி இருப்பார். அவரை நாம் வழிபட்டோமேயானால் நற்பலன்களை தருவார். வறுமை நீங்க, செல்வ வளம் பெருக, நம்ம வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்க சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபாடு செய்தோமேயானால் அவர் நமக்கு செல்வ வளத்தை பெருக்கி தருவார். பைரவர் ஆலயங்களுக்கு சென்று அஷ்டோத்திர நாமாவளி சொல்லி 11 தீபங்களை நாம் ஏற்றி வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும். எல்லா விதமான சகல நன்மைகளும் ஏற்படும். அன்பர்களே, நாமும் பைரவருடைய வழிபாடை வளர்பிறை நாட்களில் தொடங்கி அஷ்டமி திதி நாட்களில் நாம் வழிபாடு செய்வோம் என்று வேண்டி கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.